இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 28க்கு 46ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.95 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே அட்டகாசமான எலிவேஷனோட சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 14க்கு 18 கார்போர்டிகோ, 20க்கு 16 லிவிங் ஹால், 17க்கு 8 கிச்சன் வித் டைனிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்ஸ்னு வீட்டோட 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.95 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா 1910 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி அதை மேட்ச் பண்ணியே என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார்போர்டிகோ சைஸ் 14க்கு 18. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ், இடையில கோல்டன் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. இது சிட் அவுட் ஏரியா சைஸ் 5க்கு 17. போர்டிகோ மாதிரியே சிட் அவுட்டுக்கும் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர்ற காம்பவுண்ட் வால் கம்ப்ளீட்டாகவே உள்ளேயும் வெளியும் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 8. வீட்டை சுற்றி நடந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் சைடில் கிளாஸ் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹால் சைஸ் 20க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் சுகர் ஃபினிஷ்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ், பேக்ரவுண்ட் லைட்ஸ் அண்ட் ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சவுத் வாலில் ஃப்ளூட்டட் PVC வால் பேனலில் அழகான வால் மவுண்டட் டிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் பார்த்து வால் மவுண்டட் பூஜா யூனிட். ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 17க்கு 8. கிச்சனில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி போர் மோட்டரோட கண்ட்ரோலை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்பை மேட்ச் பண்ணி கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் சர்ஃபேஸ் ஸ்லாப்ல ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே வர செல்ஃப்க்குமே கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்க்கு ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸில் அழகாக டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 11க்கு 15.5. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 6. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஹெச்பிஎல் போர்டில் டோர் ஃபிட் பண்ணி உள்ள யூபிஎஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணி ரைசிங்க்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே ஏறும்போது ஸ்டேர்கேஸோட ரைட் சைடு கீழே இருந்து மேலே வரைக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 11க்கு 15.5. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 6. வாலுக்கு 3D டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லாபி ஏரியாவிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 8.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 14x14. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை எட்டிமடையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.